ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறக்காமல் உங்களது சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையை விசுவாசத்துடன் நாம் கேட்போம். பிதாவானவர் கனம் பண்ணுவார். இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை, பிதாவானவர் கனம் பண்ணுவார். வாங்கள் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக முழுவதும் பார்ப்போம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். யோவான் 12:26. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தையின்படி ஊழியம் செய்கிற யாவரையும் தேவன் கனம் பண்ணுகிறார். அதாவது நம்ம ஆலயங்களில் ஏதாவது ஒரு வேலை, அதாவது ஆலயத்தை சுத்திகரிப்பதோ இல்லை ஆலயத்தை அலங்கரிப்பதோ இல்லை நம்ம ஜெபம் பண்ணுறதோ இல்லை பைபிள் வாசிப்பதோ இல்லை பாடல்கள் பாடுவதோ இல்லை சண்டே ஸ்கூல் நடத்துவதோ இல்லை இன்னும் அநேக காரியங்கள் நம் தேவனோடு செயல்படும் போது, தேவனை பற்றி நாம் அநேகரிடம் நம்ம சொல்லும்போது தேவனாமம் மகிமைப்படும். தேவன் நம்மளை கனம் பண்ணுவாராக. இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை முழுமையாக பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை பெருக செய்வார். தேங்க்யூ.